நீங்க பிஜேபி அதிகமா ஜெயிக்குது இல்ல காங்கிரஸ் அதிகமா ஜெயிக்குதுன்றது கன்சர்ன் கிடையாது. ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மோதி கொள்ளும் போது ஒரு பக்கம் எதுவுமே சண்டையே போடாத மாதிரி இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக வெல்லுது இல்லையா? இது வந்து ஆச்சரியத்துக்குள்ளாகுது. இந்த இவிஎம் மெஷின்ல பதிவு பண்ணப்பட்ட வாக்குகளும் கடைசியில் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த அசோகா யூனிவர்சிட்டியில சபியாச்சி தாஸ் அப்படின்னு சொல்ற ஒரு அசிஸ்டன்ட் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியின் பிரஷர் என்னன்னு தெரியல, டக்குன்னு அந்த யூனிவர்சிட்டி இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா, அவர் சொந்த கருத்தை சொல்லிட்டாருன்னு ஏதோ எச்ராஜா அட்மினை கை காட்டி விட்ட மாதிரி கை காட்டி விட்டு அவரோட பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, சின்ன மார்ஜின்ல பிஜேபி ஜெயிச்ச இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான முறைகேடுகள் எப்படின்னா டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ், அதாவது முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதியில் பிஜேபி வெல்வதற்காக முஸ்லிம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது அப்படிங்கிற மாதிரியான வேலையில இறங்கி முஸ்லிம்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறாங்க. மாதவ் தேஷ்பாண்டே என்ன சொல்றாருன்னா, ஹேக் தான் பண்ண முடியாது, மேனிபுலேட் பண்ணலாம். அப்படியான ஓட்டிங் மிஷின் ஆகும் இல்ல எந்த ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கிற சிஸ்டம் பத்திய லாஜிக் வளர்ந்துருக்கும். அந்த லாஜிக் எதுவுமே இங்க பின்பற்றப்படல. 1977 என்ன லாஜிக் முறை இருந்ததோ அதுலயே எங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது. நீங்க அழுத்தினதுக்கு அப்புறம் இங்க விவிபேட்ல வரதும் கண்ட்ரோல் ரூமுக்கு போறதும் ஒன்னாக இருக்கணும். ஆனா அப்படி இல்லாம இது ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு நடக்கிறதுனால இந்த நடுவுல இருக்கிற ஸ்டெப்ல மேனிபுலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த விவிபேடுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேரை மேனிபுலேட் பண்றதோ இல்ல இந்த ப்ரோக்ராமை மேனிபுலேட் கூட பண்ண தேவையில்ல, நீங்க டேட்டா ஃபீட் பண்றதுல அதை மேனிபுலேட் பண்ண முடியற அளவுக்கு தான் அந்த விவிபேடு. என்ன பண்ணலாம்னா, எந்த தொகுதியில வேணாலும் இந்த மாதிரி மேனிபுலேஷன்ல நீங்க யாருக்கு போட்டாலும் 10 வாக்குல வந்து 4 வாக்கு வந்து பாஜகவுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வரும். ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர், அவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். லல்லு பிரசாத் யாதவ் அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதே போல அவருடைய மகன் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ், அவர் அமலாக்கத்துறையால் மிரட்டப்படுகிறார். ஒருபுறம் எதிர்க்கட்சிகளை அமலாக்கத்துறை கொண்டு மிரட்டுவது, மறுபுறம் வந்து இடி ஐடி இது போன்ற ரைடுகள் மூலமாக அவர்களை கூட்டணியில் விட்டு பிரிப்பது அப்படின்ற வேலையை ஒன்றிய பாஜக அரசு அதனுடைய கூட்டணியான என்டிஏ கூட்டணி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தேர்தலில் மோசடிகளில் பாஜகவினர் ஈடுபடுகிறார்கள். அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்மில் முறைகேடு நடக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் தி ஒயர் அப்படின்ற ஒரு ஆங்கில முன்னணி யூடியூப் சேனலுக்கு கரண் தாப்பர், நாடறிந்த பத்திரிகையாளர் கரண் தாப்பரிடம் மாதவ் தேஷ்பாண்டே அப்படின்ற ஒபாமாவினுடைய கன்சல்டன்ட் பிளஸ் துலீப் சாப்ட்வேரினுடைய சிஇஓ மாதவ் தேஷ்பாண்டே நேற்று ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டி குறித்தும் அந்த பேட்டியில் வெளியாகிருக்கிற பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் குறித்தும் நம்மிடையே பேசுவதற்கு அகாடமி ஃபார் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் அமைப்பை சார்ந்த தோழர் மத்தூர் சத்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு வாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், மாதவ் தேஷ்பாண்டே அவர் யாரு? மாதவ் தேஷ்பாண்டே வந்து முன்னாள், அதாவது ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து அவருக்கு இந்த டிஜிட்டல் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பத்தி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர். துலிப் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஃபார்மர் சிஇஓ. நம்ம ஏன் இதை முன்னாடியே முன்கூட்டியா சொல்லிடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் கிடையாது. அதனால யாராவது ஒருத்தர் ஒரு கருத்தை தெரிவிச்சு ஆங்கிலத்தில் தெரிவிச்சு அதை நம்ம வந்து தமிழுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு முறையானபடி கிரெடிட் தரணும் அப்படிங்கறத ஒரு அறம் நம்ம காக்கணும். ஒருவேளை நம்ம மூத்த பத்திரிகையாளராக இருந்தால் ஆங்கிலத்தில் யாராவது சொன்னதை அப்படியே தானே சொந்தமாக சொன்ன மாதிரி தமிழில் சொல்லி நம்மளும் வந்து வியாபாரம் பண்ணலாம். இல்லை, யாருங்க மூத்த பத்திரிகையாளர்கள்? என்ன செஞ்சாங்க அவங்க? இல்லை, இப்போ நீங்கள் கொஞ்சம் கடந்த ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பாத யாத்திரையில் இருக்கார். அவர் வந்து எப்பயெல்லாம் பேட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து முழு நேரமாக வந்து எல்லா பஞ்சாயத்துக்கும் போயிட்டு இருக்காரு. அப்படின்றதுனால அவர் அப்பப்போ வந்து இந்த இந்தியா டுடேக்கு இல்லை வந்து டைம்ஸ் நோக்குன்னு ஏதாவது வந்து பேட்டி கொடுக்குறாரு இல்லையா, அவர் சொல்றதை அப்படியே எழுத்து மாறாம நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் தமிழ்ல தானே சொன்னது மாதிரியும். நேத்து கூட பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ராமர் கோயில்னால வந்து வாக்குகள் வராதுன்னு, நிதிஷ்குமார் போனதுனால பெரிய அடி கிடையாது இந்தியா கூட்டணிக்கு, ஆனா உளவியல் ரீதியாக தாக்குதல் நடத்திட்டாரு. தமிழ்நாட்டுல பாஜக 7% ஓட்டு. ஆமா, இது வந்து அதெல்லாம் அப்படியே வந்து டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்றது. இதுக்கு முன்னாடி வந்து அட்லியே தான் காப்பி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஊடகத்திலையும் பல அட்லிகள் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பிரசாந்த் கிஷோர் வந்து அக்டோபர்ல வந்து பிஜேபியின் பலம் என்ன, 4 ஹைப்பர் நேஷனலிசம், வெல்ஃபேர் ஸ்கீமு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், இப்படி 4 விஷயத்த சொல்றாரு. அதை தமிழ்லயும் வந்து ஒரு ஆளுமை வந்து அப்படியே சொல்லி தன்னோட கருத்து மாதிரி சொல்றாரு. யாருங்க அந்த ஆளுமை? அந்த ஆளுமை நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு, எல்லாம் பாக்குறவங்களுக்கு தெரியும். அவர் வந்து இந்த ஹாரி பாட்டர்ல சொல்லுவாங்க, the one that should not be named அப்படின்னு, அவர் பேரையை சொல்லக்கூடாது நாம அப்படின்ற மாதிரி. அதனால நம்ம அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்றதுனால மாதவ் தேஷ்பாண்டேயோட கருத்தை தான் இங்க விவாதிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஓகே, அந்த பேட்டி கரண் தாப்பர் வந்து அவரை பேட்டி எடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து நான் கருதுனேன். என்னன்னா, குறிப்பா இவிஎம்ல பிரச்சனை இருக்குது அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க.
பட் ஆனா அது வந்து ஹேக் பண்ண முடியாது. அதுல வெளியில இருந்து ஒரு எக்ஸ்டர்னலா இப்போ வைஃபை கனெக்ஷன் அதுல இல்ல, அந்த மாதிரி நெட் கனெக்ஷன் இல்லாதப்ப அதை எப்படி ஹேக் பண்ண முடியும், அதனால இவிஎம் வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு இருக்குது. ஆனா குயின்ட் அதுக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை கூட 2019 வெளியிட்டாங்க. இப்படி மேனிபுலேஷன் நடக்குதா இவிஎம் மிஷின், இந்த ஓட்டிங் மிஷின் மூலமா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? கண்டிப்பாக. இப்போ நம்ம மாதவ் தேஷ்பாண்டே என்ன சொன்னார் அப்படின்றதுக்கு முன்னாடி அதை கண்டெக்ஸ்ட் நம்ம செட் பண்ணணும். ஏன் அவரோட இது முக்கியம் அப்படின்றது. ஏன்னா இப்போ கரண் தாப்பர் இன்டர்வியூ பார்க்குறவங்களுக்கு அந்த கண்டெக்ஸ்ட் இருக்கும், அவர் தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டு வர்றாரு. இதோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அசோகா யூனிவர்சிட்டியில் சப்யாச்சி தாஸ் அப்படின்னு சொல்ற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியின் பிரஷர் என்னன்னு தெரியல, டக்குன்னு அந்த யூனிவர்சிட்டி இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லப்பா, அவர் சொந்த கருத்தை சொல்லிட்டாருன்னு ஏதோ எச்ராஜா அட்மினை கை காட்டி விட்ட மாதிரி கை காட்டி விட்டுருச்சு. ஆமா, அவரு ரிசைன் பண்ண வச்சாங்க. ஆமா, அவருக்கு ஆதரவா பேராசிரியர்களும் ரிசைன் பண்ணாங்க. ஏன் முக்கியமாக அது வந்து ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கருத்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத விட ஒரு பியர் ரிவ்யூடு ஜேர்னல். அது வந்து சும்மா அவர் எழுதி ஃபேஸ்புக் போஸ்ட் மாதிரி போடல, அதை பல அறிஞர்கள் படிச்சு இது சரியானதுதான் அப்படின்னு பியர் ரிவ்யூ பண்ண பப்ளிஷ் பண்ண ஒரு ஆத்தர் அவர். அவர் வந்து தரவுகள் அடிப்படையில் பியர் ரிவ்யூனா என்ன நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. பியர் ரிவ்யூனா இப்போ நான் உலகம் ஃபுல்லா ப்ரொஃபஸர்கள் இருப்பீங்க, இப்போ நீங்க வந்து ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த சமூகம் இப்படிதான் வந்து உருவாகி இருக்குது அப்படின்னு நீங்க வந்து ஒரு சயின்டிஃபிக்கா இது பண்றீங்க. சாதாரணமா போயிட்டு மதுரையில போயிட்டு இங்கெல்லாம் மனுஷங்க வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மாமிசம் நரமாமிசம் சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்க பாட்டுக்கு பப்ளிஷ் பண்ணீங்கன்னா என்ன வருது? அதனால அந்த உண்மைத்தன்மையை கண்டறியறதுக்கு ஒரு 4-5 உங்களோட வேற ப்ரொஃபஸர், வேற யூனிவர்சிட்டி இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் அதை வந்து அந்த ஆய்வை செக் பண்ணுவாங்க. அதுதான் பியர் ரிவ்யூ. ஓகே, அப்படி செக் பண்ணி வர்றதுதான். அப்படி பப்ளிஷ் பண்ண பேப்பரோட ஆத்தர் தான் அந்த சப்யாச்சி தாஸ். அவரோட பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, அவரு முதல்ல வந்து வைக்கிற கேள்வி, முதல்ல வைக்கிற சந்தேகம் என்னன்னா, நீங்க பிஜேபி அதிகமா ஜெயிக்குது இல்ல காங்கிரஸ் அதிகமா ஜெயிக்குதுன்றது கன்சர்ன் கிடையாது. ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மோதி கொள்ளும் போது ஒரு பக்கம் எதுவுமே சண்டையே போடாத மாதிரி இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக வெல்லுது இல்லையா, அது வரலாறு காணாத அளவுல நடந்திருக்கு. ஓகே, காங்கிரஸும் பாஜகவும் ஒரே தொகுதியில போட்டியிடும் போது அதுல வந்து பாஜக வெற்றியை பெறாங்க. இது வந்து ஆச்சரியத்துக்குள்ளாகுது அப்படின்னு சொல்லி அவர் அதுலதான் இறங்குறது. அதுல இறங்கும் போது 2 காரணங்களுக்காக தேர்தல் நடந்த விதத்தை அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. ஒண்ணு, இந்த நீங்க சொன்ன மாதிரி வாக்காளர் டேட்டா, இந்த இவிஎம் மெஷின்ல பதிவு பண்ணப்பட்ட வாக்குகளும் கடைசியில எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகே, பதிவானதை விட என்னென்ன வாக்கு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா இருக்குது. அப்போ அவர் என்னங்கிறாருன்னா, இங்க வாக்குகள் விடுப்பாகி இருக்குது. இன்னொன்னு, க்ளோஸ் கவுண்டர்ல, அதாவது மார்ஜின், சின்ன மார்ஜின்ல பிஜேபி ஜெயிச்ச இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான முறைகேடுகள் எப்படின்னா டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட் ஆஃப் முஸ்லிம்ஸ். அதாவது முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதியில பிஜேபி வெல்வதற்காக முஸ்லிம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது அப்படிங்கிற மாதிரியான வேலையில இறங்கிருக்காங்க. முஸ்லிம்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறாங்க அப்படின்றது அவரு சொல்றாரு. இப்ப நம்ம கருத்து கிடையாது, அது வந்து சப்யாச்சி தாஸ் வந்து அந்த பேப்பர்ல சொல்றாரு. இன்னும் முக்கியமா அவர் வந்து இதை எப்படி கோரிலேட் பண்றாருன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தொழில் ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், எவனாச்சும் வரலாறு எழுதுறன்னு கண்டமேனிக்கு எழுதிட்டு போயிருப்பான். ஆனா அது வந்து தொழில் ஆராய்ச்சியில நீங்க உறுதிப்படுத்தணும். இங்க வந்து புராணத்துல சொல்லிருக்கிறதா அங்க வந்து உங்களுக்கு கல்வெட்டுல கிடைக்குதுன்னு. அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை இப்படி கூட சாத்தியம் இருக்கலாம் இல்லையா, பிஜேபி வந்து பயங்கர கடுமையா வந்து பிரச்சாரம் பண்ணிருக்குது, அதனாலதான் இவ்வளவு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்குது அப்படின்னு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, டோர் டு டோர் கேம்பெயின் எவ்வளவு போயிருக்காங்க, இந்த கட்சி எவ்வளவு போயிருக்கு, அந்த கட்சி எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிறதையும் வச்சு அவர் அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு தெரியுது, அவ்வளோ டோர் டு டோர் கேம்பெயின்லாம் பிஜேபியும் பண்ணல. இவங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு டோர் டு டோர் கேம்பெயின்லாம் பிஜேபி பண்ணல. அப்படிங்கிறத வச்சுதான் இந்த 2, ஒன்று கவுண்டிங், இன்னொன்று டிஸ்என்ஃப்ரான்ச்மெண்ட், அதாவது வாக்குரிமையை பறிப்பது, அப்புறம் எண்ணிலே வந்து வித்தியாசம். இதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து இவிஎம் மெஷின் எப்படி ஒர்க் ஆகுது, இவிஎம் மெஷினை மேனிப்புலேட் பண்ணலாமா, ஹேக் பண்ணலாமா, இது ரெண்டுக்குமான ஹேக்கு மேனிப்புலேஷன், இது ரெண்டுக்குமான வித்தியாசம். இந்த மாரிதாஸ் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, உங்களுக்கு ரைட் ஆஃப்னா என்னன்னு தெரியுமா, லோனை வந்து தள்ளுபடி பண்றதுனா என்னன்னு தெரியுமா, இது டெட்டை வந்து கிளியர் பண்றதுனா என்னன்னு தெரியுமா, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியுமா, இதையெல்லாம் தெரியாம இந்த திமுக கொத்தடிமைங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு பேசுவார் இல்லையா. அந்த மாதிரி இந்த வார்த்தை ஜுவாலங்கள்ல தான் இவங்க விளையாடுறாங்களோ இல்லையா. மாதவ் தேஷ்பாண்டே இந்த 2 வார்த்தை ஹேக் மேனிப்புலேஷனுக்கு என்ன வித்தியாசம், இவிஎம்ல எதை பண்ணலாம் அப்படின்னு விளக்குறாரு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே குயின்ட் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தேர்தல் முடிவுகள், பதிவான வாக்குகள் அவங்களே வெளியிடுவாங்க அந்த லிஸ்ட். அதை வந்து ஒரு ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்ணும் பொழுது இந்தியாவில் இருக்கிற 543 தொகுதிகளில் 370 தொகுதிகளில்
அதுல வந்து கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட தொகுதிகள் பாஜக வெற்றி பெற்றிருக்குது. அதுல இந்த 370 தொகுதியிலையும் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம். 1000 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 1000 ஓட்டு தான் எண்ணணும். இவங்க வந்து 5000 ஓட்டுன்றது 4000 ஓட்டுன்றதுன்னு எண்ணி இப்படி வெற்றியை அறிவித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்த வந்து குவிண்ட் செய்தி நிறுவனம் அமலப்படுத்தின உடனடியா இந்த போலிங் இந்த பதிவான வாக்குகள் இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்றாங்க. அப்ப இப்பதான் நமக்கு வந்து அந்த சந்தேகம் மீண்டும் வலுக்குது. இப்ப அந்த மாதவ் தேஷ்பாண்டே அவர் வந்து எப்படி இந்த மிஷினை ஹேக் பண்ண முடியும், இவிஎம் மிஷினை, அதுக்கு என்ன சொல்றாரு? இன்னொரு விஷயம், நீங்க டெல்லி ஹைகோர்ட்ல இதே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இந்த வாக்கு வித்தியாசங்கள் அப்படின்ற கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. முந்தா நாள் பாத்தீங்கன்னா சண்டிகர்ல வந்து மேயர் பதவியில வந்து அவரு கண்ணு முன்னாடி வாக்குகளை வந்து இல்லாமல் செய்து பாஜக ஜெயிக்க வைக்கிறாரு. வீடியோ ஆதாரத்தோட இருக்குது. அந்த சண்டிகர் மேயர் தேர்தல்ல எப்படி முறைகேடு நடந்துச்சு? அதான் 35 எலெக்டட் கவுன்சிலர், அதுல 14 பிஜேபி, 13 கேஜ்ரிவால் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, 7 வந்து காங்கிரஸ். இப்ப இந்த 7 13 அது 20 இருக்குது. ஆனா பிஜேபி 14 தான் இருக்கு. 14 தான் இருக்குது. இவர் என்ன பண்றாருன்னா 7 13 எவ்வளோ 20, இப்ப இவங்களோட கம்மியா வரணும். அப்ப 8 வாக்குகளை தூக்கிடுறாரு இவர். ஓகே, தூக்கிட்டு பாஜக தான் வந்து லீடிங் சொல்லி பாஜக வந்து அங்கேயே ஸ்டேஜ்ல உட்கார வச்சு எல்லாரும் கிளாப் தட்டி பார்த்துருப்பீங்க. அது மேயர் இதுல அப்படி கண்ணுக்குள்ள நடக்குது. நீங்க வந்து இன்னும் இதுல இன்னொரு சந்தேகம் எழுவதுன்னா சப்யாச்சி தாஸ்க்கும் குவிண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆமா, இப்போ டெல்லியில வழக்கு நடத்துறதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லாருமே 3ம் ஒரே புள்ளியில இணையறாங்க அப்படின்னும் போதுதான் நம்மளுக்கு வந்து உண்மையே அப்படிதான் இருக்குமோ. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள் நியமனம், அதை வந்து KM ஜோசப் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து விசாரிச்சாங்க. எப்படி ஒரே ஆளையே வந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையரா வந்து நியமிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்ற அந்த பிரச்சனைகள் தொடர்பாக அப்ப வந்து பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேர் கொண்ட குழு தான் தேர்தல் ஆணையர்களை, தலைமை தேர்தல் ஆணையரை முடிவு செய்யும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல அந்த செய்தி தெரிஞ்ச செய்தி இருந்தாலும் நான் இன்னொரு தடவை நினைவூட்டுறதுக்காக அது அந்த விவகாரத்தை முடக்குவதற்காக இப்ப அதுல மெஜாரிட்டி வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் எதிர்கட்சி தலைவரும் மெஜாரிட்டி, பிரதமர் வந்து ஒரு ஓட்டு தான். இப்ப 2 பேர் முடிவு எடுக்கிறப்ப இதுவாகும். அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஒரு விஷயம், ஒரு மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதா என்னன்னா இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமன மசோதா. அதுல என்ன திருத்தம் செய்யறாங்கன்னா பிரதமரால் முன்மொழியப்படுகின்ற கேபினெட் அமைச்சர், மோடியினுடைய அமைச்சர், அப்புறம் எதிர்கட்சி தலைவர். அப்ப இப்ப மெஜாரிட்டி வந்து ஆளுங்கட்சி தான். அப்படி ஒரு மாற்றத்தையும் தேர்தல் ஆணையர்களை, தேர்தலை நடத்துபவர்களை வந்து நியமிக்கின்ற அந்த வேலையும் வந்து மோடி அரசு அது வந்து மனோபல சொல்ற மாதிரி தான். பித்தாமல்ல எதுக்கு அதை உருட்டிக்கிட்டு கீழே வை, அதான் வரது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா. சோ இப்படி ஒரு சூழல்ல தான் மாதவ் தேஷ்பாண்டே அவருடைய கருத்து முக்கியத்துவம் பெறுது. மாதவ் தேஷ்பாண்டே எப்படி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணலான்னு சொல்றாரு. அதுக்கு தான் எந்த சாத்தியம் இல்லைன்னு கடந்த காலத்தில் எல்லாருமே சொல்றாங்களே. அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இல்ல, வைஃபை கனெக்ஷன் இல்ல, எந்த எக்ஸ்டர்னல் ஒயரும் அதனோட ஜாயின் பண்ணி இல்ல, எப்படிங்க ஹேக் பண்ண முடியும்? இப்போ அவரு மாதவ் தேஷ்பாண்டே என்ன சொல்றாருன்னா ஹேக் தான் பண்ண முடியாதோ இல்லையா, மேனிப்புலேட் பண்ணலாம். ஓகே, ஹேக்னா என்ன, மேனிப்புலேட்னா என்ன? ஹேக் அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கீங்க, ஒரு இன்டர்நெட் மூலயமா ஒரு சிஸ்டமில், இல்லை வேறு ஏதாவது வந்து பல இதோட கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னும்போது அந்த நெட்வொர்க்குள்ளே பூந்து உங்களை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது ஹேக்கிங். ஓகே. ஆனால் மேனிப்புலேஷன் அப்படின்னு இருக்கிறது நீங்கள் இருக்கிற டிவைஸ்க்குள்ளே பூந்து அதோட தன்மையை இல்லை அதோட செயல்பாடை மாற்றுறது மேனிப்புலேஷன். இது ரெண்டுக்குமான வித்தியாசம் இதுதான். இப்போ இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்க, அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்குள்ளே நுழையிறதுன்றது ஹேக்கு. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஏசி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ஏசி வந்து 16லேயே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணுறது இருக்குல்ல, அது பேர் மேனிப்புலேஷன். உள்ளேயே செட் பண்ணிடுறது அது மேனிப்புலேஷன். இதுதான் வித்தியாசம் சொல்கிறாரு. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, முதல்ல இந்த ஹேக் பண்ண முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பழையான டெக்னாலஜி அப்படின்றத காட்டுது. இது 1977 கொண்டு வந்த டெக்னாலஜி. அதுக்கப்புறம் நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, இல்லை உலகமே தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, அதை எதுவுமே இன்கார்பரேட் பண்ணல. இது இன்கார்பரேட் பண்ணல, அதாவது உள்வாங்கலை, உள்ளடக்கலை. அப்படின்னா இப்போ நம்ம அதை சொல்லும் போது என்ன பயங்கரமான டெக்னாலஜிலாம் வைக்கணுமா, கேமரா வைக்கணுமா, ப்ளூடூத் வைக்கணுமான்னு கேட்பாங்க. அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த சாதனங்களை பொறுத்துறது மட்டும் கிடையாது, அதில் உள்ள இருக்கும் தர்க்கங்களும் வளருவது தான். ஓகே, லாஜிக் அது லாஜிக்கும் வளரும். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ முன்னாடி இப்போ வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாக்கரை சேஃபை திறக்கிறதுக்கு மேனேஜரு, அசிஸ்டன்ட் மேனேஜரு, இன்னொரு எம்ப்ளாயி, கிளர்க்கு எல்லாம் சேர்த்து 3 பேர் வேற வேற இடத்துல கீ போட்டால் தான் திறப்போம்.
அது ஏன்னா முன்னாடி ஒரு கீ வச்சிருந்தா அவரை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கீயை வாங்கிட்டா சேஃபை திறந்துடலாம். இது வந்து நாளாக இந்த லாஜிக் டெவலப் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இப்படியான ஓட்டிங் மிஷின் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கிற சிஸ்டம் பற்றிய லாஜிக் வளர்ந்துருக்கும். அந்த லாஜிக் எதுவுமே இங்கே பின்பற்றப்படலை. 1977 என்ன லாஜிக் முறை இருந்ததோ அதுலேயே இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. இப்போ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து முக்கியமாக 3 ப்ராப்ளம் சொல்கிறார். முதல்ல என்னன்னா, உங்களுக்கு 3 மிஷின் இருக்குது எலெக்ஷன் இவிஎம் அப்படின்னா. ஒன்று அந்த பேலட் பாக்ஸ். இந்த பேலட் பாக்ஸில் தான் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுவீங்க, எந்த கட்சியும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. இன்னொன்று விவிபேட் மிஷின். இந்த விவிபேட் மிஷினில் இப்போ நீங்கள் வந்து கட்சி 3 அப்படின்னு அழுத்தினீங்கன்னா இது 3வது கட்சிக்கு தான் நீங்கள் வாக்கு அளிச்சிருக்கீங்க அப்படின்றத கன்ஃபர்மேஷன் காட்டும். கன்ஃபர்மேஷன் காட்டினதுக்கப்புறம் அது என்ன பண்ணால் கண்ட்ரோலுக்கு போகும். அந்த கண்ட்ரோல் மிஷினுக்கு போகும். அந்த கண்ட்ரோல் மிஷினை தான் கடைசியில் வந்து கவுண்டிங்க்கு எடுத்துப்பாங்க. இப்போ அவர் என்னங்கிறாருன்னா, முதல்ல கான்ஸ்டியூஷனலாகவே இது தப்பு. ஏன்னா முன்னாடி பேப்பர் இருந்தபோது, பேலட் பேப்பர் இருந்தபோது நான் ஓட்டு போடுறது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாரும் அதை தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு இருக்கும்போது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே விவிபேட்னு தனியாக ஒன்று கொண்டு வரீங்க, அதில் பிரிண்ட் இருக்குது. அதுவே முதல்ல கான்ஸ்டியூஷனல் தப்பு. இது வந்து டெக்னாலஜிக்கு வெளியே, இது வந்து சட்டவியல் கேள்வி, இது உரிமை சார்ந்த கேள்வி. டெக்னாலஜிக்குள்ள அவர் என்ன வராருன்னா, இங்கே தான் இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் 3வது கட்சிக்கு வாக்கு அழுத்துறீங்க, அது 3ன்னு காட்டுது கன்ஃபர்மேஷன். உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் காட்டினதுக்கு அப்புறம் தான் அது கண்ட்ரோலுக்கு அனுப்புது. அப்போ உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் 3வது கட்சிக்குன்னு காட்டிட்டு அது கண்ட்ரோலுக்கு 1வது கட்சிக்கு வாக்களிச்சிங்கன்னு கூட அனுப்பலாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது ரெண்டுமே சைமில்டேனியஸாக நடக்கிறது கிடையாது, அதாவது ஒரே நேரத்தில் நடக்கிறது கிடையாது. நியாயமாக பார்த்தா நீங்கள் அழுத்தினதுக்கப்புறம் இங்கே விவிபேட்டில் வரதும் கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறதும் ஒன்றாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் இது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நடக்கிறதுனால இந்த நடுவில் இருக்கிற ஸ்டெப்பில் மேனிப்புலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அதுவும் அவர் எப்படின்னு வளர்க்குறாரு. இப்போ இந்த பேலட்டும் இந்த கண்ட்ரோலும் ரேண்டமாக இருக்கிறது, அது வந்து எந்த தொகுதியில் எங்கே வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த விவிபேட் அப்படிங்கிறது தொகுதி சார்ந்தது. இந்த விவிபேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா கன்ஃபர்மேஷன் யாருக்கு போட்டிங்கன்னு காட்டணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ 3 வாரத்துக்கு முன்னாடியோ இந்த தேர்தல் துறையில் இருக்கிறவங்க அதுக்கு வந்து லோட் பண்ணுவாங்க. ஒரு லேப்டாப் வச்சுட்டு ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி லோட் பண்ணுவாங்க. எக்ஸல் ஷீட் நான் சொல்கிறேன், அந்த வடிவத்தில் இருக்காது, எக்ஸல் ஷீட் மாதிரி லோட் பண்ணுவாங்க. இவங்கவுங்க தான் கேண்டிடேட்டு, இவங்கவுங்க சிம்பிள், இது பேர், அப்புறம் சீரியல் நம்பர் 1 2 3 என்ற சீரியல் நம்பர், இதை லோட் பண்ணுவாங்க. இப்போ அவர் என்னங்கிறாருன்னா, இதில் இன்னொரு காலம் ஆட் பண்ணி ஒரு ஆஸ்ட்ரிச்சு ஏதோ ஒன்று ஒரு சிம்பிள் ஆட் பண்ணால் கூட அவ்வளவு ஈஸி தான். எவ்ரி 3வது ஓட்டு இல்லை எவ்ரி 5வது ஓட்டு பாஜகவுக்கு போகிற மாதிரி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இதை நான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம பார்க்குற நிறைய பேர் வந்து ஐடி எம்ப்ளாயிகளாக இருப்பாங்க, அது இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அடிப்படை நாலேஜ்லன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, இப்போ கரிகாலன்னு டைப் பண்ணுறீங்க, உங்கள் ஏஜ் எல்லாம் டைப் பண்ணுறீங்க, அதை ஏதோ ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிளில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, கரெக்டாக? இப்போ நீங்கள் உங்கள் பேரை டைப் பண்ணாமல் நேராக அந்த டேபிளுக்கு உரிய கமாண்டே அதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அந்த டேபிளை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் காலேஜ் வந்து வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரீச் எல்லாம் நடக்காத மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் என்ன ஜாலியாக இருக்கும்னா, பக்கத்து கிளாஸில் இருக்கிற பண்ணுறோம் ப்ராஜெக்டை போய் நாங்கள் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி அவன் டேபிளே டெலிட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு விளையாட்டு. அவர் என்னங்கிறாருன்னா, இந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம் இங்கே. அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த விவிபேடுக்குள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை மேனிப்புலேட் பண்ணுறதோ இல்லை இந்த ப்ரோக்ராமை மேனிப்புலேட் கூட பண்ண தேவையில்லை, நீங்கள் டேட்டா ஃபீட் பண்ணுறதுலே அதை மேனிப்புலேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த விவிபேட் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணலான்னா, எந்த தொகுதியில் வேணாலும் இந்த மாதிரி மேனிப்புலேஷனில் நீங்கள் யாருக்கு போட்டாலும் 10 வாக்கில் வந்து 4 வாக்கு வந்து பாஜகவுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சிஸ்டத்தை கொண்டு வரோம். இது என்ன 4 வாக்கு பாஜகவுக்கு அவங்களே அழுத்தின 4 வாக்கு இல்லாமல் ஒரு சைக்கிளில் எவ்ரி 3 ஓட்டு, எவ்ரி 5 ஓட்டு, எவ்ரி 7 ஓட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ நான் பாஜகன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாஜக பண்றாங்கன்றது இல்ல. கரெக்ட்டுங்களா? ஆனா இதே வந்து இதுலயே வந்து பாஜகவுக்கு வந்து நேரடியா ஓட்டு போடுறவங்க ஓட்டு, அப்புறம் இந்த எவ்ரி சைக்கிள்ல வர ஓட்டு இது ஆட் ஆனா மெஜாரிட்டி ஆயிரும். இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கண்ட்ரோல் மிஷின் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோல் மிஷினும் இந்த பேலட் மிஷினுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாம இருக்குது. அதை சீரியலாக இணைக்க வேண்டும். சீரியலாக இணைக்க வேண்டும்னா இந்த பேலட்டுக்கு தான் இந்த கண்ட்ரோல் அப்படின்னு நீங்கள் பேர் பண்ணணும். பேர் பண்ணாதான் இந்த கடைசியாக கண்ட்ரோலில் இருந்தானே கவுண்ட் பண்ணுறாங்க, அதை மேனிப்புலேட் பண்ண முடியாமல் போகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் சீரியலால் இணைச்சிட்டிங்கன்னா அது 2 மிஷினும் ஒன்னோட ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம செல்ஃபோனில் பேர் பண்ணுறோம், ஆமாம், ஒரு டிவைஸை ப்ளூடூத் பேர் பண்ணுறோம். பேர் பண்ணும்போது இதுதான் நான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்குது ஆல்ரெடி.
நீங்க இன்னொரு முறை பேர் பண்ண தேவையில்ல. அது அந்த டிவைஸ் பக்கத்துல இருந்தாலும் அதே ரெகக்னைஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த கண்ட்ரோலையும் இந்த பேலட்டையும் இணைக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா அது முதல்ல பேர் ஆகுது இல்ல, அந்த முதல் பேர் ஆகிறது எந்த டைமுக்கு அப்படின்னு ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் கை கோத்துக்கிறதுன்றது ஹேண்ட் ஷேக். அதான் ஹேண்ட் ஷேக் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதில் தான் அது இணைப்பு ஏற்படும். அந்த இணைப்பு ஏற்படும் நேரம் டைம் ஸ்டாம்ப் அது ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ அந்த டைம் ஸ்டாம்ப் இதுலேயும் ஒன்றா இருக்கும், அதுலேயும் ஒன்றா இருக்கும். அப்போ நீங்கள் ஃபைனலாக கவுண்ட் பண்ணும்போது நீங்கள் சரியான மிஷினை தான் கவுண்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத இது ரெண்டையும் இணைச்சு பார்த்துட்டிங்கன்னா நடுவில் இவங்க இதை எடுத்துகிட்டு போய் எங்கேயும் வந்து ரீப்ளேஸ் பண்ணலை. இப்போ இருக்கிற கண்ட்ரோல் மிஷின் இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டு இன்னொரு மிஷினை வச்சுட்டு கவுண்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பேர் பண்ணிட்டீங்கன்னா தூக்கி போட்டு கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதையும் பேலட் பாக்ஸையும் ஒன்றா வச்சு லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை இதுவும் நானும் இதுக்கு முன்னாடி பேர் ஆனதில்லைன்னு பேலட் பாக்ஸ் சொல்லிடும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஊர்கா பாட்டில் ஓட்டுற மாதிரி 1, 2ன்னு சீரியல் நம்பரை மேலே ஸ்டிக்கர் தான் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சீரியலை இணைச்சிருங்க. இணைச்சிட்டா நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோல் மிஷினில் யாருக்கு என்ன ஓட்டு போட்டாங்க இல்லை வந்து வாக்கு பதிவானதோட என்னது கம்மி அப்படின்ற மாதிரிலாம் நடக்காது அப்படிங்கிறாரு. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை ஜிபிஎஸ்ஸை இதில் இணைக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஏன் இணைக்கிறோம், ஏன் இந்த பேர் பண்ணுறது அப்படின்னா பேர் பண்ணுறது முன்னாடி நடக்கக்கூடாது, தேர்தல் அன்னைக்கு தான் நடக்கணும். அப்போ தான் வந்து இன்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க, முன்னாடியோ பின்னாடியோ மேனிபுலேட் பண்ண தெரியும். இன்னொன்று அங்கே தான் வச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஜிபிஎஸ் அவர் என்னங்கிறாருன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்லி ஆட் பண்ணக்கூடாது, ஃபிசிக்கலி ஆட் பண்ணுங்கிறாரு. இப்போ எலக்ட்ரானிக்லி ஆட் பண்ணுறதுன்னா உங்கள் செல்ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்குது, அது எலக்ட்ரானிக்காக அந்த செல்ஃபோனோட சிஸ்டம் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ல டி நகர்ல இருக்கிற அடுத்து வடபழனி போயிட்டு ஆன் பண்ணனா அங்க காட்டும். ஆமா, இல்ல இது எலக்ட்ரானிக்ல ஆட் பண்றதுக்கும் பிசிக்கலி ஆட் பண்றதுக்கு வித்தியாசம் என்னன்னா, எலக்ட்ரானிக்லனா அந்த சிஸ்டம்க்குள்ளே இருக்குது, போனோட சிஸ்டம்க்குள்ளே இருக்கிறது வந்து எலக்ட்ரானிக்ல அந்த ஹார்ட்வேர்க்குள்ள ஒரு ஜிபிஎஸ் அதுவே வந்து சாஃப்ட்வேரா இருக்கும், அந்த சாஃப்ட்வேர்ல ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கும். பிசிக்கலி ஆட் பண்றதுன்னா போன்ல ஜிபிஎஸ் இல்லாம போன் மேல ஒரு ஜிபிஎஸ் பட்டன் ஒட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிசிக்கலி ஆட் பண்றது. அவர் பிசிக்கலி ஆட் பண்ணுங்கிறாரு. ஏன்னா எலக்ட்ரானிக்லி ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலியமா திருப்பியும் வந்து இவிஎம் ஹேக் பண்றது வாய்ப்பு இருக்கு. அதனால பிசிக்கலி அந்த கண்ட்ரோல் மிஷினுக்குள்ளேயும் பேலட் மிஷினுக்குள்ளேயும் ஒரு ஜிபிஎஸ் செட் பண்ணிருங்க. ஏன் செட் பண்ணோம்னா இந்த வாக்கு சாவடியில தான் வச்சு இந்த இடத்துல தான் பேர் பண்ணாங்க அப்படின்னு அந்த பேர் முன்னாடி சொன்ன இல்லையா, டைம் ஸ்டாம்ப் ஹேண்ட் ஷேக், அதோட டைம் ஸ்டாம்பும் ஜிபிஎஸும் ஜியோ டேக் ஆயிடும் அப்படிங்கிறாரு. நேரம் இடம் எல்லாமே இந்த வாக்கு சாவடியில தான். ஆச்சா, இதுக்கப்புறம் அவர் என்னங்கிறாருன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு ஏதோ ஐக்கிய நாடுகள் ஏஜென்சியோ இல்லை ஏதாவது நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா வாக்குச்சாவடியிலேருந்து கொண்டு செல்லப்பட்ட கண்ட்ரோல் அண்ட் பேலட் மிஷினோட ஜிபிஎஸை 24/7 ட்ராக் பண்ணி அதுக்கு டேபிள் போட்டு வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து நடுவில் எங்கேயாவது இந்த கண்ட்ரோல் மிஷின்லாம் வந்து அது போகிற ரூட்டு, அது போகிற லாரி, அதை எடுத்துகிட்டு போகிற ட்ரக்கு இல்லை அன்லோட் பண்ணுறதுன்னு எங்கேயும் தடம் மாறினால் டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த சென்னையிலேருந்து கவுண்டிங் டெல்லிக்கு போகுதுன்னா இங்கேருந்து இங்கே தான் போயிருக்கணும், நடுவில் அது வேற எங்கேயும் திரும்பலை அப்படிங்கிறதையும் நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா நடுவில் வந்து வழி மாற்றி என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ எல்லா நம்ம ஊரில் தான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சுன்னா 2 மாதம் கழிச்சு தானே ரிசல்ட்டே வருது. ஆமாம், அந்த 2 மாதத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா. இது வந்து இங்கேயே தேனி அங்கேயே வந்து இந்த ஓட்டிங் மிஷினை வந்து மாத்தினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. பல வீடியோக்கள் வந்து நம்மளே பார்த்துருக்கோம், ஓட்டிங் மிஷினை தூக்கிட்டு ஓடுறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வீடியோ ஆதாரங்களே இருக்கு. இப்போ அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமை. இதில் வந்து ஒரு பெரிய பொருட்செலவு அப்படிலாம் கிடையாது, ப்ராசஸ் மட்டும்தான். ஏற்கனவே விவிபேட்லேருந்து கண்ட்ரோலுக்கு போகிறதுக்கு சிஸ்டம் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் நேரம் என்ன பண்ணால் பேலட்லேருந்து கண்ட்ரோலுக்கும் பேலட்லேருந்து விவிபேட்டுக்கும் சைமில்டேனியஸாக போகிறது 1. 2வது ஒரே ஒரு சீரியல் கேபிளை போட்டு 2யும் இணைக்கிறது 2. 3வது பட்டன் சைஸில் ஒரு ஜிபிஎஸ்ஸை 2லேயும் வைக்கிறது 3. 4வது ஜிபிஎஸ் வச்சோடனே அது ஜியோ டேக் ஆனவுடனே அதை வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரியில் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுறது. இந்த 4 மேட்டர் ரெடி பண்ணால் இவிஎம் எந்த தங்கு தடையும் இல்லாமல் எந்த மேனிப்புலேஷன் இல்லாமல் நடக்கும். இனிமேல் வந்து வாக்கு போடுறதெல்லாம் சரியாக தான் வாக்கு போடுறாங்க அப்படின்றத உறுதி செய்யலாம் அப்படின்றதா சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறாரு இதெல்லாம் இல்லாததுனால இந்த 3 இடத்துலையும் வந்து மேனிப்புலேஷன் நடக்குது. விவிபேட்டில் மேனிப்புலேஷன் நடக்குது, விவிபேட் போனதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மேனிப்புலேஷன் நடக்குது, இல்லை கடைசியில் கவுண்ட் பண்ணும்போதும் மேனிப்புலேஷன் நடக்கலாம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தவிர்த்தரலாம். ரொம்ப சிம்பிள். அதான் அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா கரண்ட் தாப்பர் வீடியோவில் கேன் பி மேனிப்புலேட்டட், பட் வந்து ஒரு சாதாரணமான சேஞ்சிலே இதை பூர்த்தி செஞ்சிடலாம் அப்படின்றது. ஓகே, அந்த வகையில் அவருடைய கருத்து அப்படின்றது முக்கியத்துவம் பெறுது. அதை நம்முடைய நேயர்களுக்காக மிக எளிமையாக வந்து விளக்கியதற்கு மிக்க நன்றி.